சரியான பிளாஸ்ட் இன்னைக்கு புட் சைடு என்ட்ரில. நேத்து நம்ம அனலைசிஸ் பண்ண மாரியே பக்காவா இது நடந்திருக்கு. ஸோ, நம்மளுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ, வாங்க நாளைக்கு நம்ம ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், நம்ம எப்படிலாம் ட்ரேட் பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன வியூ நம்ம அனலைசிஸில் பார்க்கலாம் வாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து ஸ்லைட் ஆகி ஒரு நெகட்டிவ் ஸ்டில் அந்த செல்லர்ஸ் வந்து இன்னும் மார்க்கெட்டில் அப்படியே தான் இருக்காங்க. அந்த ஸ்டில் அந்த ஹையர் அந்த ஸ்ட்ரக்சர் லோ பண்ண விட ஒரு சேனலுக்குள்ளே அழகாக அப்படி வந்துகிட்டே இருக்குது. எனி டைம் ரிவர்ஸல் இருக்கலாம், பட் எங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஸ்டில் மார்க்கெட்டிங் பேரிஷ் மோடு இன்றைக்கி கூட வந்து இங்கே வந்து எண்ட் ஆயிருக்குது. ஸோ இந்த லெவலில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு சின்ன வியூ பார்க்கலாம் வாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இது ஒரு ஹையர் ஹை அந்த ஸ்ட்ரக்சரை உடைக்காமல் அப்படியே ஸ்லைடாகி வந்துகிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 25,362 இந்த லெவல் இருக்கு. இங்கே ஒரு சின்ன கேப் ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்குது. இது நான் நேற்றுக்கு ஹெச் பண்ணச்சே மறந்துட்டேன். பட் ஆனால் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரு கேப். மேபி இந்த கேப்பை ஃபில் பண்ண கூட இங்கேருந்து இப்படி ஃபர்தராக ஸ்லைட் ஆகி இங்கே வந்துட்டு திருப்பி போகலாம். இந்த வியூ என்னோட இப்படி இருக்குது. மேபி ஸ்டில் நமக்கு இந்த ஒரு டார்கெட் இப்படி இருக்குது. நம்ம வந்து பிடிஎஸ்டி பண்ணுறதுல லாங் பொசிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டோம். ஒன்லி பியூர் இன்ட்ராடே மட்டும்தான் பொசிஷன்ஸ் அன்னனே கிரியேட் பண்ணி அன்னனே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். லாஸ் ஆர் ப்ராஃபிட் சேம் டேல நம்ம முடிச்சிடும். ஸோ ஸ்டில் நம்ம இன்னும் ப்ராஃபிட் ஜோனில் தான் இருக்கோம். நம்ம அனலைசிஸ் கரெக்டாக இருக்கனால நம்ம ஸ்டில் அந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கோம். ஸோ பார்க்கலாம் வாங்க நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த கேப் ஃபில் பண்ண பெண்டிங் இருக்கனால மார்க்கெட்டிங் இருந்து ஸ்லைடாகி வரலாம். ஆனால் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்போது இதில் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் பவுன்ஸ் பேக் இருக்கா. மேபி மார்க்கெட் இங்கேருந்து ஒரு இந்த ஃப்ளாட்லேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அகெயின் இந்த லெவல் போயிட்டு இந்த லெவலுக்குள்ளேயே மறுபடியும் இப்படி கூட ட்ராவல் ஆக சான்சஸ் இருக்குது லோவர்லே. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே மார்க்கெட் சான்சஸ் கொடுக்காம மறுபடியும் ஒரு வீக் விட்டு அகெயின் ஒரு செல் கேண்டில் ஸோ கொடுத்துட்டு இப்படி லைட்டாக எடுத்துட்டு மறுபடியும் இந்த லெவலுக்கு வந்துடும். இந்த 441 இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவலுக்கு வந்துடும். ஸோ இதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா மேபி 1 or 2 ட்ரேடிங் செஷனில் கூட எதிர்பார்க்கலாம். இல்லை நாளைக்கு ஃப்ரைடே பிளாக் ஃப்ரைடே வழக்கம் போல் இருக்க சான்சஸ் இருக்குது. டேரெக்டாகவே ஃபுல்லாக செல்லிங் மறுபடியும் ஒரு புட் சைடு மாதிரி நாளைக்கும் எடுக்கலாம். இங்கேருந்து ஒரு பையிங் மாதிரி காமிச்சு மறுபடியும் வழக்கம் போல் லாஸ்ட் 2 days செஷன் ஏமாந்த மாதிரி எல்லோரும் பையிங் காமிச்சு இங்கே போய்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து அகெயின் பெரிய ஒரு செல்லிங் பிளாக் ஃப்ரைடே நாளைக்கு நடக்க சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்னோடய வியூ வந்து புல்லிஷ்க்கு இல்லை. மேபி ஏதாவது ட்ராப்பிங் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அகெயின் மேபி இங்கேருந்து எடுத்து இப்படி போயிட்டு அதுவும் இந்த லெவல்லாம் பிரேக் ஆகுது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ அதிகமாக இங்கெல்லாம் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கால் ரைட்டர்ஸ்லாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. ஸோ போயிட்டு இங்கே கூட இப்படி கன்சால்டேட் ஆகி இங்கே மறுபடியும் இந்த லெவல் தான் வரும். எப்படி போனாலும் நான் வந்து செல்லிங் சைடுக்கு தான் நான் வந்து பிளான் பண்ணுவேன். இப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து செல்லிங் சைடு, ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து எப்போ பிரேக் ஆகுதோ அங்கேருந்து ஒரு செல்லிங் சைடு, ஒருவேளை இங்கேருந்து டேரெக்டாக ஆச்சுன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வெயிட் பண்ணி இங்கேருந்தும் செல்லிங் சைடு, ஃபுல்லாக செல்லிங் சைடு தான். நாங்கள் மார்க்கெட் அகென்ஸ்டாக போகவே கூடாது. ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டு, ட்ரெண்டு கூடவே இருக்கிறது பெட்டர். ஓகே கேஸ், நாளைக்கு காலையில் எப்படி பொசிஷன் க்ரியேட் பண்ணலான்னு பையர் செல்லர் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம பிளான் பண்ணலாம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸ் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.